திருச்சிற்றம்பலம். எழுதரு மர்கள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுகை தலைமை தேர துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடையடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வோம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரியம் கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் ஒன்னூறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவனார் சத்சங்கத்திலே நாம் தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்ற திருவாசக ஞான வேள்வியில திருச்சதகம் பகுதியில் காருண்யத்து இரங்கல் என்கின்ற தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய பாடல்களை நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டி இருக்கிறது. சென்ற முறை 5 பாடல்களை நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து இந்த பகுதியிலே 6வது பாடல் தொடங்கி நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டி இருக்கிறது. காருண்யத்து இரங்கல் என்று சொல்லுவது கருணைக்காக, இறைவருடைய கருணைக்காக நாம் வேண்டி நிற்றல். கருணைக்காக வேண்டி நிற்றல் என்று சொல்லக்கூடிய ஒன்று வேறு எதற்காகவும் வேண்டி நில்லாமையை குறித்தது. இறைவனிடம் சென்று நம்முடைய கோரிக்கைகளை விண்ணப்பம் செய்வது என்பது நம்முடைய வழிபாட்டினுடைய மரபாக இருந்தாலும், மணிவாசகரை பொறுத்தவரை அல்லது திருவாசகத்தை பொறுத்தவரை இறைவனுடைய கருணைக்காக இயங்குதலும் அவனுடைய கருணையை பெறுவதும் ஆன்மாவினுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று தெளிவுறுத்துகிறார்கள். மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையில பெருமான் தன்னை குருவாக வந்து ஆட்கொண்டார். யாருக்கும் ஒரு கிட்டாத ஒரு பெரும்பேராக வாய்த்தது. தாம் அரச பதவியில மிகுந்த உயர்ந்த இடத்தில செல்வாக்கோடும் செல்வத்தோடும் இருந்த அந்த நிலையில நமக்கு இந்த செல்வாக்கும் செல்வமும் இவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கிற பொழுது இறைவனுடைய கருணை கிடைக்குமா என்று அவர் எண்ணினார். ஏனென்று சொன்னால், வாழ்க்கையிலே மிகப்பெரிய செல்வமும் மிகப்பெரிய பதவியும் மிகப்பெரிய புகழும் இறை அருளுக்கு தடை. அந்த செல்வம் மிகுதியாக இருந்தாலோ புகழ் மிகுதியாக இருந்தாலோ பதவியிலே உயர்ந்த நிலையிலே இருந்தாலோ இறைவனை நெருங்குவதற்கு அவை தடைகளாக இருக்கும். அவற்றை தாண்டி போய் இறைவனை நினைக்கலாம், வழிபடலாம் என்பது வாய்ப்பே கிடைக்காது அந்த ஆன்மாவுக்கு, இல்லையா? ஒரு சாதாரண ஒரு பதவியிலே இருந்தால் கூட அந்த பதவியிலே இருக்கக்கூடிய காரணம் பற்றியே
இறைவனோடு தொடர்பு அற்று போய்விடும், அறுபட்டு போகும். நான் மணிவாசகர் 6 கால பூஜை பண்ணியிருக்கார், 6 கால பூசை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது எப்படி பண்ணார் அந்த பதவி நிலையில அப்படிங்கிறது ஒரு பெரிய வியப்புக்குரிய செய்தி. செல்வம் மிகுதியாக வேண்டும் என்கிற விருப்பம் உடையவர்களுக்கு இறை நாட்டம் என்று சொல்லுவது குறைவாகத்தான் இருக்கும். அது ஒன்று பிளாக்க பிளாக்னு சொல்றதுலையும் ஒயிட்ட ஒயிட்னு சொல்றதுலையும் என்ன தப்பு? அது ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? அதை ஒரு ஆன்மீகவாதி சத்தியமா சொல்லணும். அது எப்படி என்று கேட்கிற பொழுது நான் சொன்னதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவைக்கு அதிகமாக பொருள் சேருகிற பொழுது தேவையான அருள் கிட்டாது. உலக நடையிலையும் பார்த்துக்கலாம். நீங்க உலக நடையில பார்த்தால் செல்வம் மிக அதிகமாக இருக்கிறவர்களுக்கு அருள் நாட்டம் குறைவு. வழிபாடு சாமி கும்பிடுறதில்லைன்னு நான் சொல்ல வரல. வழிபாடு செய்வார்கள், கும்பிடுவார்கள், கோயிலுக்கு போவாங்க, எல்லாம் செய்வார்கள். எதுக்காக அப்படின்னு சொன்னா இருக்கிற செல்வம் குறைந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவும் இன்னும் செல்வம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும். அருள் நாட்டம் ஒரு ஆன்மாவிற்கு வருகிறது, அதற்கு பொருள் நாட்டம் தானாகவே தேய்ந்து போகிறது அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு பொருள் நாட்டத்தின் மேல் நாட்டமில்லை, பொருளின் மேல விருப்பு குறைவாக இருக்கிறது அப்படின்னுங்கிற பொழுது, அருள் நாட்டம் இருக்கிற பொழுது தானாக அந்த அருள் நிலை என்பது வாய்க்கும், அருள் நிலை வாய்க்கும். மணிவாசகர் அவர் ஒரு காலையில் எழுந்திரிச்சார்னா எத்தனை விஷயங்கள் அவருக்காக காத்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனை விஷயங்கள் அவருக்காக காத்திருக்கும். அரசர் எத்தனை சொல்லி விட்டுருப்பாரு, தளபதி என்ன சொல்லியிருப்பாரு, மற்றவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் கவனிக்கணும், இன்னைக்கு என்னென்ன மேட்டர்லாம் கவனிக்கணும். ஒரு சாதாரண மனுஷனுக்கே இருக்கு இல்லையா? சாதாரண ஒரு மனிதனுக்கு காலையில் எழுந்திரிச்சோம்னா இன்னைக்கு என்னென்னலாம் சிந்திக்க வேண்டியிருக்கு, என்னென்னலாம் செய்ய வேண்டியிருக்கு, எங்கெங்கெல்லாம் போக வேண்டியிருக்கு, நம்ம அந்த இடத்துக்கு போய் அதை வாங்கணும், இந்த இடத்துக்கு போய் இதை வாங்கணும், இந்த இடத்துல போய் இதை செய்யணும், இத்தனை 9:30 மணிக்குள்ளே ஆஃபீஸ் போகணும், 5:30 மணிக்கு மேலே பஸ்ஸை பிடிக்கணும். இதுக்கு நடுவில் இந்த சிவத்தை நினைக்கிறதுக்கு எங்கேயா நேரம் இருக்க போகுது? அப்படி நினைக்கிறதுக்கு எங்கே நேரம் இருக்கும்? அது ரொம்ப கஷ்டம், நினைக்கிறதுக்கு கஷ்டம்தான். அப்ப இதுக்கு நடுவில் பஸ்ஸை பிடிச்சி, ஆட்டோவை பிடிச்சி, காரை பிடிச்சி எப்படியாவது கமலநாயர் சத்சங்கத்துக்கு சேர்ந்துடணும்னு உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தவம் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. அவ்வளோ பெரிய தவசீலர்கள் இங்க அமர்ந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் என்ன கேட்கணுமே, கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார் சாமி. அருள் அப்படியே வாரி வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறார். There is nobody to receive. ஒருத்தர் இல்லையே, வாங்கிட்டு போறதுக்கு யாருமே இல்லையே. அவரு நிறைய தான் வச்சிருக்காரு, அருள் குறைச்சல் இல்லை. ஆகையினால மணிவாசகருடைய அந்த உயர்வை எப்படி நீங்க நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றேன். ஒரு சாதாரண மனிதனுக்கே அவருடைய அன்றாட வாழ்வுல இறைவனை நினைப்பதற்கும் வழிபடுவதற்கும் அவனுக்கு அவ்வளவு தூரம் ஒரு சிரமம் இருந்து அவ்வளவு கஷ்டப்படுறானே. மணிவாசகர் போன்ற ஒருவருக்கு இறைவனே குருவாக வருகிறார் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அவருடைய பக்தி இருந்திருக்கும், உள்ளம் இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கிற பொழுது அந்த உயரத்தை, மணிவாசகருடைய உயரத்தை யாராலையும் அளக்க முடியாது. மணிவாசகருடைய அன்பின் திறத்தை
ஒருத்தராலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அன்புடையவர். அவரே இறைவனுடைய காருண்யத்துக்காக இறங்குகிறார், பெருமானுடைய கருணைக்காக இறங்குகிறார். திருப்பெருந்துறையில் ஆதரவு தந்து, தீட்சை தந்து, அருள் தந்து, தன்னை விட்டு பிரிந்து போவார் என்று கருதவில்லை. ஆனால் பிரிந்து போயிருக்கிறார். பிரிந்து போயிருக்கிற அந்த ஒரு பிரிவு துன்பத்தை பகிர்ந்து கொள்வதற்கு கூட உலகத்தில் ஒருத்தரும் இல்லை. உதாரணத்துக்காக சொல்லுகிறேன், ஒரு பிள்ளையை இழந்துட்டார்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அது பெரிய சோகம். அவருக்கு பிள்ளை இன்னொருவர் ஒரு பிள்ளையை இழந்தவரை அவர் பார்த்து ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்லிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவர் அந்த மகள் இழந்தது, மனைவி இறந்தவர் ஒருவர் இருந்தால் இன்னொருவர் மனைவி இறந்தவரை சந்திக்க நேருகிற பொழுது பகிர்ந்து கொள்வதற்கு, அந்த துன்பத்தை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். எலெக்ஷன்ல நின்று தோத்து போனவருக்கு டெபாசிட் போனவரோட தன்னுடைய துன்பத்தை பகிர்ந்துகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனா மணிவாசகருடைய துன்பத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இறைவன் விட்டு விட்டு போய்விட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த துன்பத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த மண்ணுலகில ஒருவருமே இல்லை. இறைவனே திரும்பவும் பகிர்ந்து விட்டா தான் உண்டு. இந்த துன்பத்தை யாருகிட்ட போய், யாரிடம் நோகேன், யாரிடம் எடுத்துரைக்கேன், ஆண்டனி அருளிலே ஆனால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் அப்படின்னு சொல்றார் இல்லையா? பகிர்ந்துகிறதுக்கு கூட ஒருத்தரும் இல்லை. என்ன நீங்க நினைக்கிறீங்க? அந்த துன்பம் நம்ம மற்றவர்களோட பகிர்ந்துகிற பொழுது உண்மையிலேயே துன்பம் பாதியாகும். நம்முடைய துன்பத்தை நம்மளோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அந்த துன்பம் என்னாகும்? பாதியாகும். நம்முடைய இன்பத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது இரட்டிப்பாகும். அது துன்பத்தை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது நமக்கு பாதியாகும். ஏன்னா பாதி அவங்களுக்கு கொடுத்துட்டோம், எடுத்துட்டு போவாங்க. அப்ப இந்த துன்பத்தை பகிர்தல் என்பதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு துன்பத்தை மணிவாசகர் அனுபவிக்கிறார். அதை அவருடைய அந்த துன்ப அவலத்தை யாரால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, ஏதோ நம்மால ஓரளவு யூகிக்க முடியுமே தவிர நம்மால அதை புரிந்து கொள்ள முடியாது. இழித்தனன் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடைய பாதம் போற்றி பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒழித்திடு இவ்வாழ்வு போற்றி உம்பர் நாட்டு எம்பிரானே உம்பர் நாட்டு எம்பிரானே இழித்தனன் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி. என் தலைவனே உம்மை வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். என்னை ஆளுடை பாதம் போற்றி. பெருமானே, என்ன ஒரு கருணை இருந்திருந்தால், அடியேன் உம்மை பார்ப்பதற்காக வரவில்லை, நான் குதிரை வாங்க போய் கொண்டிருந்தேன் இல்லைங்களா? தப்பா நினைக்காதீங்க, நான் சொல்றேன். நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் வாசல்ல நின்று இப்படி அப்படியும் பார்க்கிறார். அந்த பக்கமா நம்ம வெளியில எட்டி பார்க்கிறோம். அது பார்க்கும்போது அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்னங்க, அடட, நீங்க அந்த இடத்துல குடியிருந்தீங்கல்ல? ஆமா, நான் அங்கே இருந்தேன் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் அங்கே ஞாபகம் வருது. என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, இங்கே ஒருத்தர் விலாச தேடிட்டு வந்தேன் அப்படின்னு. அவர் இந்த தெரு கடைசியில் தான் இருக்கார், கடைசி வீடுங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. அவருக்கு என் பையனுக்கு கல்யாணம், பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்தேன். நல்ல வேளை வீடு தெரியாமல் தவிச்சேன். அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், நிறைய உதவிகள் செஞ்சுருக்கார். அதனால அவருக்கு பத்திரிக்கை கொடுக்கறது வந்தேன். நல்ல வேளை நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, நான் போய் அவருக்கு பத்திரிக்கை கொடுக்குறேன் அப்படின்னார். சரிட்டு போனவர் ஒரு
அது என்ன நினைச்சாரோ திரும்பி வந்து நீங்களும் வாங்கல பத்திரிகை கல்யாணத்துக்கு அப்படின்னு ஒரு பத்திரிகையை நீட்டிட்டு போயிட்டார். இப்ப அந்த பத்திரிகைக்கு என்ன மதிப்பு நீங்க சொல்லுங்க? என்னங்க என்னங்க ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பத்திரிகை கொடுக்கறதுக்காக வந்தாரா அவரு? நமக்கு பத்திரிகை கொடுக்க வந்தாரா? இல்ல, பத்திரிகை கொடுக்க வந்தது யாரோ ஒருத்தருக்கு. இட் சோ ஹேப்பன்ட் ஹி மெட் மீ. என்ன பார்த்துட்டார்? பார்த்தவன்னா அட்ரஸ் கேட்டப்பே அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒரு பத்திரிகை கொடுத்தார். அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ஸ். அப்ப அதை நம்ம இம்பார்ட்டன்டா எடுத்துக்குவோமா? எடுத்துக்க மாட்டோம். என்ன பார்க்க வந்து எனக்கு பத்திரிகை கொடுத்து நீங்க வாங்கன்னு ரொம்ப வற்புறுத்தி சொன்னாலே லீவு கிடைக்குமா தெரியல போறதுக்கு, இல்லையா? அப்படிதான் நம்ம நிலைமை இருக்கும்போது இது போமா. இப்ப சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்திருந்தால் அவரை அழைத்து இங்க வந்திருக்க வான்னு சொல்லி அவரை பார்க்கறதுக்காக போயிருந்தா சிவபெருமான் பெருமையா நினைச்சிருக்கலாம். அவர் எங்கேயோ போறாரு, போற வழியில இவர் சிவபெருமான் இங்க கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது எதுக்கோ போறவன நீ குதிரை வாங்க தானே போன, சரி போ, என்ன பார்க்க வரல அப்படின்னு அனுப்பாம என்ன பார்க்க வந்த மாதிரியே அழைச்சு எனக்கு அத்தனை உதவிகளையும் செய்து தீக்கைகளையும் செய்து நீ எனக்கு தரிசனமும் தந்தாயே, நான் அப்படியே போயிருக்க வேண்டியவன் தானே, நான் உன்னை பார்க்கறதுக்கு வரலையே, உன்னை பார்க்க ஒரு முயற்சி எடுத்து வரல, நான் எதுக்கோ போனேன். எதுக்கோ போனவனுக்கு இந்த அளவுக்கு நீ கருணை செய்தாயே, நான் என்னன்னு சொல்றது? பெருமானே, அதுலயே பெரிய கருணை என்ன தெரியுமா? என்னை கூப்பிட்டு உன் திருவடியை எடுத்து என் தலைமையில வச்சிய, உன் திருவடியை எடுத்து தீட்சைகளிலேயே மிக உயர்ந்தது திருவடி தீட்சை. சிவபெருமானுடைய திருவடி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? சிவபெருமானுடைய திருவடி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஐயா, திருமாலிக்க உபமன்யு தான் கிடைச்சது, சிவபெருமானுடைய திருவடி நேரா கிடைக்கல. அப்படி உபமன்யு கொடுத்த திருவடியைத்தான் தீட்சையாக திருமால் பெற்றார். அப்படி திருமாலுக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பேரு மணிவாசகருக்கு கிடைத்தது என்று சொன்னால் மணிவாசகருடைய உயரம் என்ன? அதை சொல்லுகிறார். நின் திரு பாதம் போற்றிக்கிறார். உன்னுடைய பாதத்தை வணங்குகிறேன்ப்பா. எனக்கு என்னை ஆளுடை பாதம் போற்றி. பெருமானே, நான் இதுவரைக்கும் ஏதாவது சொல்லி இருந்தால் அதுல பிழைபட பெருமானை நான் ஏதாவது சொல்லி இருந்தால் நீங்க தயவு செய்து தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். தங்களை இழிவுபடுத்த வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு துளியும் கிடையாது. விட்டுட்டு போனதுக்கு 100% காரணம் நான் தான் எனக்கு நல்லா தெரியும். அதனால் இழித்தனன் என்னை யானே, நான் என்னை நானே என்னுடைய தகுதி பற்றி எனக்கு நல்லா தெரியும். எப்பவும் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். நமக்கு இறைவனுடைய அருள் கிட்டுகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு கிடைச்சிருக்கோ அது நம்ம தகுதிக்கு மேலதான் கிடைச்சிருக்கு. தகுதிக்கு நம்ம தகுதி இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்திருக்கலாமே சாமின்னு என்னைக்குமே நினைச்சிடாதீங்க. என்ன கொடுக்கிறாரோ அது ரொம்ப அதிகமாவே கொடுக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம எதுக்கு தகுதி உடையோமோ அதை காட்டிலும் பன்மடங்கு அள்ளி வழங்குகிறவன் சிவபெருமான். அதனாலதானே அந்த பெருமை அவனுக்கு. அந்த பெருமையிலே அவரு கொடுக்க வேண்டிய அந்த நிலையில தனக்கு இத்தனையும் கொடுத்தது தன்னுடைய தகுதி பற்றி அல்ல, அவருடைய கருணை மிகுதியினாலே. அதனால சாமி இடித்தனன் என்னை யானே, நானே என்னுடைய தகுதி பற்றி நான் என்னை இழித்துக் கொண்டேன், பழித்து சொன்னேன். பழித்திலேன் உன்னை, என்னை விட்டுட்டு போனதுக்காக உன்னை நான் பழிக்கவில்லை, பழித்திலேன். சாமி, தேவரீருடைய கருணை எனக்கு நன்றாக புரியும். எங்கேயோ போனவனை இழுத்து வச்சு அத்தனையும் கொடுத்தேன். நீர் கூப்பிடலைன்னா நான் வந்திருக்கவும் மாட்டேன், கொடுக்கலைன்னா வாங்கியிருக்கவும் மாட்டேன். யாராவது சொன்னா நம்புவாங்களா? சிவபெருமான் எனக்கு திருவடி தீட்சை தந்தார், எனக்கு எல்லாம் தந்தார்னு சொன்னா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஆனால் நம்ப முடியாத ஒன்றை எனக்கு நிகழ்த்தி காட்டினீர்.
யாருமே நம்ப முடியாத ஒன்றை நமக்கு நிகழ்த்தி காட்டினேன். எனக்கு ஒன்று நிகழ்ந்தது என்று நான் சொல்லுகிற பொழுது அப்படியா என்று எதிரில் இருக்கிறவங்க ஆச்சரியப்பட்டா தானே எனக்கு பெருமை இல்லைங்களா? அப்படியா அப்படின்னா நமக்கு உடனே கிருன்னு ஒரு பெருமை வருமா? வருது. வர வழியில சோவ பார்த்தேன். அவர் நின்று நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். அவரா? அப்படியா? அப்படின்னா நம்ம பெருமை உயரம் போயிட்டே இருக்கு. அப்படி பேல அவரை கேட்டார், உங்களை எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். அவர் தான் இறங்கி நின்று என்னை கேட்டார். அப்படியா? அப்படின்னு இந்த பெருமை, அவ்வளவு பெருமை. சிவபெருமானே வந்து எனக்கு திருவடி தீட்சம். அப்படியா? ஏன்? அவனுக்கு நல்லா தெரியும் வரமாட்டாருன்னு. செழிப்பாக ஏதோ அவருடைய ஆறுதல் ஏதோ வளர்றாரு, அப்படிதான் நினைப்பான். நீங்க கோயில் வாசலில் பிச்சை ஆக்கினாய்கிறாரு, என்ன பைத்தியக்கார மாதிரி ஆக்கிவிட்டேங்கிறார். மணிவாசகருக்கு கிடைத்த அனுபவங்கள் ஒரு ஆன்மாவிற்கு அவ்வளவு சுலபத்தில் கிடைக்காது. அந்த அனுபவங்கள் அவரால் அந்த உயரத்துக்கு போய் சிவபெருமான திருமேனி பார்த்து தீண்டி கீண்டி வந்தவரால் எப்படி இந்த பிரபஞ்சத்தில் மிங்கிளாக முடியும்? திரும்ப எப்படி வர்றது? நீங்க சொல்லுங்க. உயர்ந்தவர்களுடைய பழகி கொண்டு இருந்து விட்டவர்களால எப்ப பார்த்தாலும் சிவபெருமான் பற்றி பேச்சு, திருமுறை பற்றி பேச்சு, முற்றுவதை பற்றி பேச்சு, வழிபாடு பற்றி பேச்சு, இப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில திடீர்னு போய் இதுக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல ஒருத்தர் போய் மாட்டினான்னா அவன் நிலைமை எப்படி இருக்கு நீங்க யோசனை பண்ணுங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். நிறைய பேர் எனக்கு யூஎஸ்ல இருந்து நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க, நான் இருக்கிற பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க, நான் போய் சேர்ந்துக்கிறேன். ஏதாவது வகுப்பு நடத்துறவங்க, கிளாஸ் நடத்துறவங்க, திருமுறை பற்றி பேசுறவங்க இருந்தா சொல்லுங்க ஐயா அப்படின்னுட்டு என்கிட்ட கேட்குறாங்க. நான் பதிலுக்கு, அப்படி யாராவது இருந்தா நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் வேற யாருக்காவது சொல்றேன் அப்படின்னு. ரொம்ப கஷ்டம், கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஒரு நடிகனுக்கு ரசிகர் மன்றம் வைக்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம். ஃபேஸ்புக்கு அது இது லொட்டு லொஸ்க்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே நான் என் உயிரே, என்னுடைய விதியே, என்னுடைய தலையே, என்னுடைய காலே, என்னுடைய மூக்கேன்னுட்டு எழுதுறாங்க இல்லையா? அப்படி கிடைக்கிறது கஷ்டம். அவ வந்து ஒரு பெரிய பரம ரசிகன் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம் ஒரு தலைவருக்கோ ஒரு நடிகருக்கோ. அந்த ஆங்கிள் பார்த்தா சிவபெருமானுக்கு மணிவாசகரை விட ஒரு சிறந்த ரசிகன் இருப்பாங்க எனக்கு தெரியல. அவரை விட அவரை ரசிக்கிற ரசிக ஒருத்தர். இந்த ரசிக என்ன சொல்லுவான், என் தலைவர் படத்தை தவிர நான் எதையும் பார்க்க மாட்டேன், என்னால வேற எத்தனையும் நடிகர்னு ஒத்துக்க முடியாது அப்படின்னு மணிவாசகர் சொல்றாரு. இவரை தவிர வேற எவனும் கடவுளே இல்லடா, ஏட்டா போய் அங்க மாறிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறேன் இல்லையா? அந்த தெளிவு வந்துருது இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப தெளிவா இருக்கிறவன் இந்த குழப்பவாதிகளுக்கு மத்தியில் இருக்கிறது கஷ்டம். கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவன் நம்ம கூட இருந்தா அவனுக்கும் கஷ்டம், அப்புறம் நமக்கும் கஷ்டம். மணிவாசகருக்கு பெரிய கஷ்டம், அவரு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அவரு இந்த இதுல என்னால இருக்கும். அதனால என்ன சொல்லுகிறார் ரொம்ப தெளிவா, ஒளித்திடு இவ்வாழ்வு, ஒளித்திடு இவ்வாழ்வு. இனிமே நீ வந்து ரைட் ஆஃப் பண்ணு, இந்த பிரபஞ்ச வாழ்வுல இனிமே எனக்கு கண்டினியூஷன் கிடையாது, கண்டினியூஷனே கிடையாது. திருப்பெருந்துறையில உன்னை பார்த்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் கண்டினியூஷன் கிடையாது. லைஃப் இந்த பிரபஞ்ச வாழ்வு கிடையாது, முடிச்சிரு, அதை கணக்க முடிச்சிரு.
அது எப்படி முடிப்பியோ, அது என்ன பண்ணுவீங்க தெரியாது. பிராரத்தம் இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் முடிச்சு கேட்டு வேலை தான். அகையினால சொல்லுகிறார், பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி, ஒழித்திடு இவ்வாழ்வு போற்றி, உம்பர் நாட்டு எம்பிரானே. தவறு செய்தால் அதை பொறுத்து கொள்வது பெரியவர்களுடைய அது. நீர் வந்தீரு, எனக்கு சொன்னீரு, என்னை அழைத்துட்டு போவதற்கு எது தடையாக இருந்தது என்று தெரியல. என்ன தடை இருந்தது? எல்லாமே முடிஞ்சிருச்சு, அழைச்சிட்டு போறதுக்கு என்ன தடைன்னு தெரியல. தீட்சை கொடுத்துட்டீர், உபதேசம் பண்ணிட்டீர், எல்லாத்த விட பெருசு திருவடி தீட்சை, அதை கொடுத்துட்டீர். அப்புறம் என்ன, அதுக்கு மேல என்ன இருக்க முடியும்? இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்து, அதே கொடுத்தாச்சு. எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீர் அழைச்சிட்டு போயிருக்க வேண்டியதுதான் பாக்கி. ஆனா அழைச்சிட்டு போகல அப்படின்னா ஏதோ ஒரு தடை. என்ன தடைன்னு எனக்கு தெரியல. பல்வேறு விதமா யோசனை பண்ணி பார்க்கிறேன். ஏதோ ஆற்றாமையினால அதுவா இருக்குமோ, இதுவா இருக்குமோ, இந்த காரணமா இருக்குமோ, அந்த காரணமா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கிறேன். ஆனா தெரிய மாட்டேங்குது. எது எப்படியோ சாமி, என்னால இனிமே தொடர்ந்து இங்க இருக்க முடியாதுங்க சாமி. நான் இந்த வாழ்க்கை, இந்த அரச வாழ்க்கை, இந்த பதவி வாழ்க்கை, இதுல கண்டினியூ பண்ண முடியாது. இவ்வாழ்வு ஒழித்திடு போற்றி, உம்பர் நாட்டு எம்பிரானே. எம்பிரான் போற்றி, வானத்தவர் அவர் ஏறு போற்றி, கொம்பரார் மருங்குல் மங்கை கூற வெள்நீர போற்றி, செம்பிரான் போற்றி, தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி, உம்பரா போற்றி, என்னை ஆளுடை ஒருவ போற்றி, எம்பிரான் போற்றி. எம் தலைவனே உன்னை வணங்குகிறேன். வானத்திலே பல்வேறு வானத்தவர் அவர், பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? பல துறைகள் இருக்கும். அது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தானே. அங்க பல துறை, வாயு இருப்பான், வருணம் இருப்பான், யமன் இருப்பான் இல்லையா? யமன் இருந்தா அவனுக்கு பல்வேறு துறை இருக்கும் இல்லையா? அவனுக்கு நரகத்தை மெயின்டைன் பண்ணி ஆகணும், நரகத்தை கண்காணிக்கிறதுக்கான காவலர்களை மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு துறை இருக்கு. எத்தனை துறைகள் இருந்தாலும், வானத்திலே எத்தனை துறைகள் இருந்தாலும் எல்லா துறைகளுக்கும் தலைவனாக விளங்குகிறவன் சிவபெருமான். எனவே வானத்தவர் அவர் எம்பிரான். வானத்தவர் அவர் ஏறுன சிங்கம் அல்லது தலைவன். கொம்பரார் மருங்குல் மங்கை கூற, அம்பிகையை ஒரு பாகமாக கொண்டவனே வணங்குகிறேன். வெண்ணீற்றை அணிந்த பெருமானே உம்மை வணங்குகிறேன். சிவந்த திருமேனி உடைய பெருமானே, செம்பிரான் போற்றி, தில்லை சிற்றம்பலவனே போற்றி. தில்லை திருச்சிற்றம்பலம், தில்லையிலே சிற்றம்பலத்திலே திருக்கூத்து செய்கின்ற பெருமானே போற்றி. உம்பரா போற்றி, என்னை ஆளுடை ஒருவ போற்றி. என்னை ஆளுடை ஒருவ, எனக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த உயர்வு பெருமான் ஒருவருக்கே உண்டு. என்னை ஆளுடை, நான் ஒருவனுக்கு மட்டுமே அடிமை. நீங்க யாருக்கு அடிமை அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்றது? கேட்கிறேன், நீங்க யாருக்கு அடிமை அப்படின்னு. அன்புக்கு நான் அடிமைன்னு சினிமா ஸ்டைல எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? நீங்கள் யாருக்கு அடிமை அப்படின்னு கேட்டா நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லிட்டு இருக்கணும். நாம எல்லாரும் பார்த்தீர்கள் சொன்னா, அத்தனை பேரும் தப்பா நினைக்காதீங்க, அத்தனை பேரும் பாசத்துக்கு அடிமை. நம்ம அத்தனை பேரும் பாசத்துக்கு அடிமை.
நான் சொல்றேன், திரும்ப என்னை சேர்த்தான் சொல்றேன், உங்களோட சேர்த்தா. சிவபெருமானே வந்து நின்று இந்த பக்கம் நின்று நான் வேணுமா உன் புள்ள வேணுமான்னு கேட்டா தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா திருவாசகம் பேசுறோம். சாமி நீ எல்லாத்தையும் பொறுத்துக்க சாமி, அதனால இதையும் பொறுத்துக்க சாமி, எனக்கு புள்ளதான் வேணும் சாமி அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர சாமி நீதான் வேணும்னு சொல்ல முடியுமா? சொல்லுவோமா? நம்ம எல்லாம் எதற்கு அடிமை? பாசத்துக்கு அடிமை, பற்றுக்கு அடிமை. பாசமும் பற்றும் நம்முடைய உடம்பிலே ஊறிக்கொண்டே இருக்கிறது. சாமி சிரிச்சுக்கிட்டே தான் பார்க்கிறாரு அத்தனையும். ரைட் ரைட் போ போ அப்படின்னு தான் சொல்லுகிறார். போயிட்டே இரு, என்னைக்காவது ஒரு நாள் வரலான்னு தோணுச்சுன்னா வா, ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. மடித்தாடும் அடிமைக்க நன்றியே மனமே நீ வாழு நாளெல்லாம்னாரு. மடித்தாடும் அடிமைக்கு திருவடியை தூக்கி வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாராம். நீ வந்தால் நான் தூக்கி விடுறேன், இல்ல கீழே கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னா முடிச்சிட்டு வா. நம்ம பாசத்துக்கு அடிமை. ஆனால் மணிவாசகர் ஒருவர் தான் என்னை ஆளுடை ஒருவன், நான் சிவனுக்கு அடிமை என்று சொல்லக்கூடிய தகுதி மணிவாசகர் ஒருவருக்குத்தான் உண்டு. நான் ஒருவனுக்குத்தான் அடிமை, அந்த சிவனுக்குத்தான் அடிமை, நான் வேறு எதற்கும் அடிமை இல்லை. என்னை வேற எதை சொல்லியும் என்னை கலங்க வைக்க முடியாது. ஆனா நாம கலங்கிருவோம், சின்ன விஷயத்துல கூட கலங்கிருவோம் நம்ம. நமக்கு அது இயல்பாக அந்த பற்றும் பாசமுமாக அந்த மாயா மலமானது தொடக்குண்டு நாம் இருக்கிறோம். அதனாலதான் நிர்மலாவத்தைக்கு போகிற பொழுது முதல்ல கட்டாக வேண்டியது இல்லையா அந்த தத்துவ சுத்தி என்று சொல்லக்கூடிய தத்துவங்கள் எல்லாமே பற்றுக்கு அடிமை, பாசத்திற்கு அடிமை. எல்லாத்தையும் அங்க அடகு வச்சிருக்கிறோம், அதை மூக்கணுமே. அதை தாண்டினாத்தான் ஆன்ம சுத்தி ஆகுது. தத்துவ சுத்தி இல்லாம ஆன்ம சுத்திக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப தத்துவ சுத்திக்கு வரணும் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய அந்த பற்று பாசம் என்று சொல்லக்கூடிய அந்த அடிமை பண்பை, சிவன் ஒருவனுக்கே நான் அடிமை என்று சொல்லக்கூடிய மணிவாசகருடைய துணிவு நமக்கு வந்துடும். கொஞ்சம் நாளாகும், அவ்வளவுதான். ஐயோ வரவே வராதவனா நினைச்சிடாதீங்க, வரும். நமக்கு ஒரு நாள் வரும், நமக்கு ஒரு நாள் நிச்சயமா வரும். சொந்தக்காரவெல்லாம் கை விட்ட அப்புறம் வராம போகுமா என்ன? புள்ள கை விட்டதுக்கு அப்புறம் எல்லாரையும் கை விட்டதுக்கு அப்புறம் வராம போகுமா என்ன? அப்ப கூட வராம போகிற ஆளும் இருக்கிறான். அப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மணிவாசகருடைய வாக்குகளை எல்லாம் எண்ணி பார்க்கிற பொழுது அதெல்லாம் வெறும் வார்த்தைகளாக பார்க்க முடியல, அதெல்லாம் வெறும் சொல்லாக பார்க்க முடியல. எம் தலைவரே போற்றின்னு நான் சொல்றதுக்கும் மணிவாசகர் எம் தலைவரே போற்றின்னு சொல்றதுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்குன்னு தயவு செய்து நீங்க நினைச்சு பாருங்க. என்னை ஆளுடை ஒருவர் போற்றி என்று சொல்லுகிறார்னா என்ன வெயிட், என்ன வெயிட், என்ன கனம் அதுல. அந்த கனம் அதுக்கு மேல தாண்டியே போக முடியல. என்னை ஆளுடை ஒருவர், என்னை இந்த உலகத்தில் ஆளக்கூடிய ஒன்று, என்னை ஆளக்கூடிய, நம்மை பல்வேறு விதமான விஷயங்கள் ஆண்டு கொண்டு இருக்கின்றன. பற்று ஆளுகிறது, பாசம் ஆளுகிறது, பயம் ஆளுகிறது, கவலை ஆளுகிறது. அத்தனையும் ஆணவ மலத்தினுடைய வேறு வேறு வடிவங்கள் அத்தனையும் ஆளுகிறது. மணிவாசகர் சொல்லுகிறார், என்னை ஆளுகிறவன் ஒருத்தன் தான், நத்திங் எல்ஸ். என்னை ஆளுடை ஒருவ போற்றி. நீங்க வீட்டுக்கு போற வரைக்கும், போனதுக்கு அப்புறமும், அப்புறம் இரவு தூங்கும் போதும் என்னை ஆளுடை ஒருவ போற்றிய பற்றியே நீங்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த 2 பாடல்களே தாமதமா வந்திருக்கு. அந்த வரிய அது மகா வாக்கியம். அந்த வாக்கியம் நீங்க திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க, நிறுத்தி சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க, சொல்லி சொல்லி பாருங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்குதுன்னு அடுத்த மணிவாசகருடைய திருவாசக வகுப்புல நாம சிந்திப்போம். இது ஒரு மகா வாக்கியம், என்னை ஆளுடை ஒருவ போற்றி என்று சொல்லுகிறது. அந்த
அற்புதமான வரி தொடர். அது அந்த தொடரை நாம் சிந்தித்து நிறைவு செய்து, நம்ம இங்கே பெரிய விழா ஏற்பாடு செய்கிறோம், நம்முடைய திருமந்திர விழா. அதில் ஒரு நிறைய ஹைலைட், எப்பவுமே ப்ரோக்ராம்னா ஒரு ஹைலைட் இருக்கும், எல்லா ஹைலைட்டும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கும்னா இதுதான், இப்படிப்பட்ட இந்த ப்ரோக்ராம் தான் இருக்கும். எந்த ஹைலைட்டை சொல்றது அப்படின்னு பார்த்தா அப்படி இருக்குது. அதுல ஒரு ஹைலைட்டை சொல்றேன். அது என்னன்னு கேட்டா, 21ஆம் தேதி அன்னைக்கு, 21ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இங்கு திருமந்திரத்திற்கு என்று ஒரு சிறப்பு நிகழ்வு. அந்த சிறப்பு நிகழ்வு என்ன என்று கேட்டால், அது திருமந்திரத்திலே கேள்வி பதில் அரங்கம். திருமந்திரத்திலே 1 தொடங்கி 9 வரைக்கும் பாடல்களிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐயங்களை, விளக்கங்களை நீங்கள் கேட்டால் அன்றைய தினம் அந்த கேள்விக்கு விளக்கம் சொல்லி இங்கே நாம் சிந்திக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நமக்கு 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு இங்கே நிகழத் தொடங்குகிறது. இதில் கேள்விகளை அனுப்ப வேண்டும் என்று கருதுகிறவர்கள் முன்னமையே கேள்விகளை சமர்ப்பித்து விட வேண்டும். அந்த கேள்விகளிலே பாடல்கள் சம்பந்தமான கேள்விகள் இருக்க வேண்டுமே தவிர, திருமந்திர புத்தகம் எனக்கு கிடைக்கவில்லையே, அதை எங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்கிற மாதிரியான கேள்விகளை கேட்காமல், பாடல்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு அந்த சந்தேகங்களுக்கு ஏதாவது விளக்கம் நாம் பெறுகின்ற முறையில் அந்த அரங்கம் அமையும். அதில் ஒருவர் ஒரு கேள்வி கேட்பது நலம், இல்லை என்றால் 2 கேள்வி கேட்டீங்கன்னா நாங்கள் 1 அதிலிருந்து சூஸ் பண்ணுவோம். அப்படி கேள்விகளை கேட்கிறவர்கள் இங்கே நேரே அரங்கத்திற்கு வந்தால் அவர்கள் கேள்விகளுக்கு முன்னுரிமை தரப்படும். அப்படி கேள்விகளை கேட்டுவிட்டு வராமல் இருக்கிறவர்களுக்கு கேள்விகளுக்கு பதில் இங்கே உடனே சொல்லப்பட மாட்டாது, கடைசியில் நேரம் இருந்தால் சொல்லுவோம். அந்த கேள்வி பதில் அரங்கத்தை தாங்கள் பயன்படுத்தி கொண்டு கேள்வி பதில்களை அனுப்பலாம். அதற்குரிய வாட்ஸ்அப்பில் கூட கேள்வி பதில்களை அனுப்பலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். அந்த கேள்வி பதிலை கமல விநாயகர் சத்சங்கத்திற்கு எப்படி அனுப்ப வேண்டும் என்கிற அந்த செய்தியை நீங்கள் கமல விநாயகர் சத்சங்கத்தோடு தொடர்பு கொண்டு அந்த கேள்விகளை அனுப்பலாம். தபால்லையும் அனுப்பலாம், எப்படி வேணா நீங்க அனுப்பலாம், கொரியர்ல அனுப்பலாம், எப்படி வேணா அனுப்புங்க. அன்னைக்கு நாம சிந்திப்போம் என்று சொல்லி இந்த ஒரு சிறப்பு நிகழ்வு. அதை தொடர்ந்து ஒரு பெரிய பெருமை என்னன்னு கேட்டா, 27, 28 2 நாட்களிலும் நம்முடைய ஆதீனங்கள் இங்கே எழுந்தருளுகிறார்கள் இல்லையா? கண்குளிர அவர்களை காணலாம். 27ஆம் தேதி அன்னைக்கு தர்மயாதீனம் அவர்கள் இங்கே எழுந்தருளுகிறார்கள். 28ஆம் தேதி கூடம்பட்டி கல்யாணபுரி ஆதீனம் அவர்கள் எழுந்தருளுகிறார்கள். அதையெல்லாம் நாம போய் தரிசனம் பண்றது கஷ்டம், இங்கேயே நமக்கு தரிசனம் கிடைக்கிறது என்கிற பொழுது அவர்கள் வெளியீடு செய்கிறார்கள். தர்மயாதீனம் 9வது தந்திரத்தினுடைய விரலி, அதாவது யூஎஸ்பி தம் டிரைவ் தான் விரலிக்கிறாங்க, அது யூஎஸ்பி வெளியீட்டு விழா. 9 தந்திரத்தையும் சேர்த்து, அதாவது யூடியூப்ல இருக்கு, அது வேற விஷயம். ஆனா நீங்க சொத்து மாதிரி இதை வச்சுக்கணும், தனியா ஒரு யூஎஸ்பியை கையில வச்சுக்கணும். எப்ப பார்த்தாலும் அது நமக்கு எப்ப வேணுமோ அதை போட்டு கேட்கலாம். நீங்க யூடியூப்னா அங்க போய் தேடணும், அது போய் இறங்கணும், நெட் இருக்கணும், இதெல்லாம் வேண்டிய இல்லை. இதை போட்டு கேட்கலாம். யூஎஸ்பி வாங்கணும் நீங்க, அது யூடியூப்ல இருக்கிறது இருக்கட்டும். யூஎஸ்பி 9 தனியா கிடைக்குது, 8 தனியா கிடைக்குது, 5, 6, 7 சேர்ந்து கிடைக்குது, 9 தனியா கிடைக்க போகுது, 1லிருந்து 9 ஒரு கிடைக்க போகுது. இதெல்லாம் கமல விநாயகர் சத்சங்கம் மாதிரி நமக்கு ஒரு காமதேனு எங்கே கிடைக்குன்னு சொல்லுங்க? அத்தனையும் கிடைக்கிறது. வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி காலதாமதத்திற்கு உங்களுடைய திருவடிகளை பணிந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எதிர்பாராத விதமாக தாமதமாகிவிட்டது. ஆகையினாலே இப்பொழுது நாம் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமசிவாய, ஓ
நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.